Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு நம்ம கூட கைலாக் வந்து இருக்கு. கோவால இதோட டிரைவ் ஈவென்ட்ல தான் நம்ம இருக்கோம். இதோட ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வந்து லான்ச் அன்னைக்கு நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா இத டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஏனா நிறைய பேர் இந்த காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட கன்சல்டிங்லயே கிட்டத்தட்ட 10 பேர் வந்து இந்த காரோட டிரைவிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்காக இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற கார் பெர்ஃப்யூம் தான் வந்து இது. மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இந்த இன்வால்வ்ல இருக்கிற த மோஸ்ட் மை ஃபேவரட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல்லு. செம்ம மைல்டாக வந்து இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள இந்த மாதிரி ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதோட எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் வேணுங்கிறத இந்த இன்டென்சிட்டியை நீங்கள் வேரி பண்ணி உங்கள் கப் ஹோல்டரில் போட்டுட்டிங்கன்னா அதோட ஒர்க் வந்து அது பார்க்கும். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய காராக இருந்தால் கூட, எம்பிவியாக இருந்தால் கூட இதை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிரைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிரைவிங் ரிலேட்டடாக இந்த வண்டியில் இருக்கிற விஷயத்த லைட்டாக ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுதான் இந்த காரோட கீ. ஜஸ்ட்டு லாக்கு அன்லாக் கொடுத்துருக்காங்க. பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கீ தான். ஸ்கோடாவோட பேட்ச் வந்து இங்கே நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம ஹூடுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நல்ல வெயிட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இது பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டட் ஆல்ரெடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஜினோட பே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் 3 சிலிண்டர் 1 லிட்டர் காம்போ மட்டும்தான் கிடைக்கிது. குஷாக்கில் இருக்கிற 1.5 லிட்டர் காம்போ வந்து இதில் கிடையாது. ஸோ இதோட பவர் வேல்யூன்னு பார்க்கும்போது 114 பிஹெச்பி வந்து பவர் வேல்யூ உங்களுக்கு இது கிடைக்கிது. 178 Nm வந்து இது டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற வெனியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது 118 பிஹெச்பி வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை விட 4 பிஹெச்பி வந்து கம்மி. பட் டார்க்குன்னு பார்க்கும்போது அது 172, இது 178. பிரெஸாவோட கம்பேர் பண்ணோன்னா அது 102 பிஹெச்பி தான் பவர் வந்து டெலிவரி பண்ணுது. 135 Nm தான் வந்து டார்க்கு. இன்ஃபேக்ட் அது 4 சிலிண்டரில் இருக்கிற 1.5 லிட்டர் இன்ஜின். அப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 1 லிட்டரில் இருக்கிற அந்த 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து ஓரளவுக்கு ப்ரூவனான காம்போ டிரைவபிலிட்டிக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம அப்படியே வரலாம். ஸோ வெஹிக்கிளோட வீலோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. R17 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட் அலாயா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இதோட லோயர் வேரியன்ஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் அலுமினியம் ஃபினிஷில் ஒரு அலாய் வீல் கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்டில் ஜஸ்ட் மெட்டல் வீல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இதில் மொத்தம் 4 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கிளாசிக் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டு, அடுத்து சிக்னேச்சர் ப்ளஸ்ன்னு ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த டாப் எண்டான ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் இப்போ நம்ம கூட இருக்குது. இந்த பைக்கிலோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 4 மீட்டர் வந்து இதோட லென்த்து சப் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 169 mm தான் வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ பட் யூஸ்வலாக ஒரு எஸ்யூவினா க்ளோஸ் டு 180 to 185 வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இது கீழே தட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஃபாரை வந்து தட்டலை. இந்த இடத்துல காரை கண்ணா பின்னான்னு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கூட எதுவும் தட்டின ஃபீல் வந்து நமக்கு அதில் இல்லை. ஸோ கீழே நல்ல ஒரு பல்கியான ஃபீல் கொடுக்கறதுக்காக
ஒரு பெரிய கிளாடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல் ஆர்ச்லையும் அந்த ஒரு கிளாடிங் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஹேண்டில் ரெக்யூ சென்சார் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஓஆர்விஎம், இதில் கேமராலாம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டோட லுக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஷாக்கை பார்த்தா அதே ஃபீல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்கோடாவோட அந்த பட்டர்ஃப்ளை கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி கொஞ்சம் ரொம்ப நீட்டாக கிளாசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாக்ஸியான ஃபீல் தான், நிறைய ஷார்ப் ஏஜஸ் தான் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டரில் டிம்முக்கும் டிம் அண்ட் பிரைட்டுக்கு ஒரு எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் எதுவுமே வந்து கிடையாது இன்ஃபேக்ட் குஷாக்கில் மாதிரி. ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு ஃபாக் லேம்புக்கு ஒரு டம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டு கூட போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலே வந்து சிங்கிள் பெயிண்ட் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. 45 லிட்டர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் வந்தோம் அப்படின்னா ஒரு எல்இடி டெயில் லேம்ப்பு ஃபுல்லி வந்து எல்இடியில் கிடைக்கும். ஒயிட் கலரில் ரிவர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகும். பின்னாடி பம்பர் நம்ம பார்க்கும்போது ஒரு பிளாக்ல நல்ல திக்கான ஒரு பம்பர் தான். ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி அந்த அலுமினியம் ஃபினிஷில் வந்து ஒரு ஸ்கில் பிளேட்டோட ப்ரொஃபைலும் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து 2 தெரியுது. இன்னொரு 2 எங்கே இருக்குது, சைடில் இருக்கா? இல்லை, மொத்தமே வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காஸ்ட் கட்டிங்காக இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து நமக்கு இதில் தெரியுது. இங்கே வந்து ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேட்ச்சு ஒரு பிளாக் கலர் கிளாடிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு பியானோ பிளாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 446 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் லார்ஜராக இருக்கிற பூட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டீப்பாகவே வந்து உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. லிஃப்ட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தூக்கி தான் நீங்கள் லக்கேஜை லோட் பண்ணணும்னு சொல்லலாம். 60/40 சீட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1266 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். 3க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது தெரியுது. ஸோ அது அப்போ 3 பேர் இதில் உட்காரலாங்கிற ஒரு ஃபீலு. நம்ம உள்ளே போய் அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருவோம். இப்போ நம்ம கேபின்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ டோர் பேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் வந்து ஒரு ஃபீல் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக குஷனு லெதரில் வந்து உங்களுக்கு இருக்குது. டோர் பாக்கெட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு டோர் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் உங்களுக்கு 1 டச்சில் வந்து உங்களுக்கு கீழே இறங்கும். ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டு அண்ட் அன்ஃபோல்டு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஒரு ஸ்பீக்கரு, ஆடியோவோட குவாலிட்டி வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே சீட்டு நம்ம அப்படி பார்த்தோன்னா ஒரு 6-வே பவர் அட்ஜஸ்டபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனை வந்து நீங்கள் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி அப் அண்ட் டவுனும் பண்ண முடியும். அப்போ 6-வே அட்ஜஸ்டபிள். டிரைவர் சீட்டுக்கு மட்டும் இல்லை, கோ பாசஞ்சர் சீட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டிரைவருக்கு மட்டும் இல்லை, கோ பாசஞ்சருக்கும். ஸோ ஃபுல்லி பிளாக்ல அப்போல்ஸ்டரி தான் கிடைக்கிது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உட்கார்றதுக்குமே இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாமே சூப்பராக நம்மளை வந்து ஹக் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்டேரிங் வந்து ஒரு 2 ஸ்போக்கில் இருக்குது. நம்ம 3 ஸ்போக்காக அப்படியே இந்த இடத்துல கட் பண்ண மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. ஏசியோட வெண்ட்டு வேர்ட்டிகலாக வந்து மேசிவாக இருக்குது. குஷாக்கு அண்டு ஸ்லாவியாவை விட இதோட ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். கேபினோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல த்ரோ வந்து கிடைக்குது. ஹெட்லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோவில் வச்சுக்கலாம். நம்ம ஓட்ட போகிறது ஃபஸ்ட்டு நம்ம மேனுவல் ஓட்ட போகிறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஓட்ட போகிறோம். வெல் ஸ்பேஸ்டான ஒரு கிளச் வந்து இருக்குது. பட் கிளச்சு வந்து பெடல்ஸ் இருக்குது. கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு டெட் பெடலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஃபீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். நான் உள்ளே வர்றதுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு எஸ்யூவிக்குரிய ஸ்டாண்டு கிடைக்குதா, அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஹேட்ச்பேக்கோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் இன்ஜினை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. ஏசியும் போட்டுக்கலாம். வெயில் சக்க போடுது கோவாவில். ஓகே, ரைட். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் 10.25 இன்ச்சஸில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டு டச்சோட சென்சிட்டிவ் ஓகேவாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி இங்கே பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே ரிவர்ஸோட கேமரா குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள். இது ஸ்கோடா, ப்ளீஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலருமே ரொம்ப மொக்கையாக இருக்குது, கிளாரிட்டியும் மொக்கையாக இருக்குது. இது வந்து அடாப்டிவாக வந்து கைட்லைன் கொடுக்கல. ஸோ அதுவும் வந்து அடாப்டிவாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம்
பெட்டராக இருக்கும். இந்த பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7.8 lakhsல இருந்து 13.5 lakhs வரைக்கும் இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. சரி, இப்போ இங்கே உள்ள பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் புது தீமாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த மேட் ஃபினிஷும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு செம்ம லுக் வந்து கிளாசிக்காக இருக்குது. ஒரு க்ளோ பாக்ஸு, கூல்டு க்ளோ பாக்ஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல டீப்பாகவே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏசி வந்து டச்சில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு பட்டன் மட்டும் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வென்டிலேட்டர் சீட் நான் ஆன் பண்ணியிருக்கேன், சவுண்டு மட்டும் நீங்கள் கேளுங்க. கேட்குதா? கொஞ்சம் நாய்ஸியான ஒரு குழுகுழு சீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கிளஸ்டரு. ஸோ இதில் ஃபுல்லி டிஜிட்டலில் தான் வந்து உங்களுக்கு வருது. ஐ திங்க் 9.5 inches ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. நல்ல பிரைட்டாகவே இருக்குது. ஸ்டேரிங்கில் யூஷுவலாக ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி அந்த ரோலர்ஸ் தான் இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோல்க்குரியது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டை தவிர எல்லா வேரியண்ட்லேயும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வந்துடும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்டும், ரைட் சைடில் வைப்பரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வைப்பரோட ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ், வாவ், நல்ல மேசிவாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுது. கிளீனிங்கும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். IRBM அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது நல்ல ஸ்லீக்காக இருக்குது. ஃப்ரேம்லெஸ்ஸாக இல்லை, பட் இருந்தால் கூட ஃப்ரேம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆட்டோ டிம்மபிளாக இது இல்லை, மேனுவலாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எதுவும் மிரர் எதுவும் இல்லை. இங்கே இருக்குது 6 ஏர்பேக்ஸ் வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இங்கே சன்ரூஃப் வந்து சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான், பட் ஃப்ரண்ட் சீட்டை அளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். க்ளோசிங் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் எல்லா காரில் மாதிரி பிளைண்டரை நம்ம தான் மேனுவலாக இழுத்து மூடிக்கணும். ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரண்ட்டோட காக்பின் பார்க்கும்போது நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேயும் கிடைக்கிது. ஒரு 12 volt சார்ஜிங் போட்டு நம்ம ஓட்ட போகிறது ஃபஸ்ட்டு மேனுவல் தான். 6 speed மேனுவல் கியர் பாக்ஸு. அதுக்கப்புறமா ஒரு 6 speedல ATயும் உங்களுக்கு கிடைக்கிது. இதில் ரிவர்ஸ் வந்து அப்படி அமுக்கி இப்படி வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஸோ இங்கே கீழே கீ ஃபாப் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லொக்கேஷனு. அதுக்கப்புறம் 2 கப் ஹோல்டரு, மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு, ஒரு நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா உள்ள நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ 2 பேர் என்னோட சைஸ்லலாம் உட்காந்தோம் அப்படின்னா ஷோல்டர் டு ஷோல்டர் பெருசாக இடிக்காது. நல்ல ஸ்பேஸிஸாகவே வந்து உங்களுக்கு இந்த சின்ன காரில் இவ்வளோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு இருக்குது. தோ ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ ரியர் சீட் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரியர் சீட் வந்து நம்ம போகலாம். ஸோ போகிறதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ரண்ட் மாதிரி தான், 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அப்பச்சர் வந்து இருக்குது. நான் உள்ளே வந்து போகிறேன். ஓகே, ஸோ உள்ளே வர்றதுக்கு இன்க்ரெஸ்ஸு ஓகேவா வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லெக் ரூம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லெக் ரூம் வந்து இங்கே கீழே வந்து நீங்கள் பாருங்கள், நீ ஸ்பேஸு இது என்னோட டிரைவிங்க்கும் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. நான் அந்த பக்கம் போய் உட்காந்து பார்க்குறேன். ஏன்னா கோ பேசஞ்சரோட சீட் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்குது. இது நான் ஷூட் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து நான் தள்ளி வச்சுருந்தேன். ஓகே, நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்னோட நீ ஸ்பேஸ் வந்து நான் இங்கே காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து லெக் ரூம் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லெக் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நல்ல ஒரு ஸ்கூப் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு பவுச்சும் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே வந்து ஏசியோட வெண்ட்டு த்ரோ கம்மியாக இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்து கொஞ்சம் வர்றதுனால ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 2 A டைப்பில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டனல் ஹைட் வந்து கொஞ்சம் நல்லா லோவாக தான் இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னோட ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கே இவ்வளோ ஹெட்ரூம் வந்து இருக்குது. அப்போ 6.1 வரைக்கும் எந்த ட்ரபிளும் இல்லாமல் நீங்கள் இங்கே உட்கார முடியும். இந்த கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. 3 பேர் இதில் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால், என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல்ட்னா 2 பேர் உட்காரலாம். பட் கொஞ்சம் லீனர் இருந்தாங்கன்னா 3 பேர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒய்டராக வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டு, 2 கப் ஹோல்டரும் இருக்குது. இப்போ 2 பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் கையை வச்சுக்க முடியும். அப்போ ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் உதாரணத்துக்கு நீங்கள் வெனியூ எடுத்துக்கலாம், பிரிஸாவாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் விட ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த காரை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் பண்ணி போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கோடா கைலாக்கை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஓட்ட போகிறது மேனுவல் கியர் பாக்ஸ் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ட்ராக்ஷன் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு வீல் ஸ்பின் கொடுத்து பார்க்கலாம், ரஷ் பண்ணி எப்படி பவர் இருக்குது அப்படின்னு. ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கேன். வாவ், வேற லெவலில் ஒரு ஸ்டார்டிங் புல் வந்து கொடுக்குது. செகண்ட் கியரில் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், 97 வரைக்கும் அடிக்குது. தேர்ட் கியரில் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்கலாம். டெஃபினட்டாக வந்து 120 130 போயிடும்னு நினைக்கிறேன். நல்லா அதை ரீச் பண்ண முடியாது இந்த ரோட்டில். ஓகே, அப்போது லோயர் பேண்டில் ரஷ் கொடுத்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்குது. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினோட NVH அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் சேம் குஷாக்கில் இருக்கிற அதே இன்ஜின் தான். ஸோ அப்போது இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 114 bhp வந்து ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. 178 Nm டார்க் வந்து இது டெலிவரி பண்ணுது. ஸோ இப்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கு. ஆனால் பவர் லேகும் வந்து நமக்கு அதிகமாக தெரியலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் இல்லை, லைட்டாக டைம் எடுத்துக்கிட்டு ஒரு புல் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அது டெலிவரி பண்ணுது. அது நமக்கு தெரியுது. ஓகே, ரைட். இப்போது அந்த வோக்கல் வந்து நீங்கள் சட்டிலாக லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது பெருசாக அந்த வோக்கல் வந்து உங்களுக்கு உள்ள கேபின்குள்ளே ஃபீல் ஆகலை. அப்படியே சைலண்ட்டாகவே இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு த்ராட்டில் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இன்ஃபேக்ட் நான் ஒரு தேர்டில் வேணால் போய் ஒரு புல் கொடுத்து காமிக்கிறேன். ஃபோர்த்தில் ஒரு புல் கொடுக்குறேன். தெரியுதா? நல்ல ஒரு மைல்டான ஒரு ரம்பிள்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. பட் அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அது இல்லை. ஓரளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற லெவலில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ வைப்ரேஷன் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக கேபின்குள்ளே இல்லை. நம்மளால் அந்த ஸ்டேரிங்லேயும் சரி எங்கேயுமே நம்மளால் அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியல. நல்லா ரிஃபைண்டாகவே டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். டெஃபினெட்லி குஷாக்கை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே ரிஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஹேண்ட்லிங்க்கு கண்டிப்பாக ஸ்டேரிங் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? யூஸ்வலாக ஸ்கோடாவில் ரொம்ப ஸ்டிஃபான ஒரு ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் லைட்டராக இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே மேனூர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதே இது ஹைவேல போகும்போது கொஞ்சம் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்லாவியாலாம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃபராக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கு கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது கட் பண்ணி ஓட்டும் போதெல்லாம். மிச்சப்படி சஸ்பென்ஷனோட டியூன் வந்து யூஸ்வலாக ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஹைவேல ஓரளவுக்கு அந்த ஸ்டிஃபர்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் வந்து கிடைக்கிது. கார்னரிங்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களால் எடுக்க முடியுது. அதே மாதிரி ஒரு கட் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த கட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேரிங் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு கார்னர்லாம் எடுக்கும்போது கூட இன்ஃபேக்ட் நீங்கள் 100 110 கூட போய் நம்மளால் ஈஸியாக கார்னர் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டிஃபான டைமென்ஷன் அந்த சஸ்பென்ஷனால் கொஞ்சம் பெட்டர் ஹேண்ட்லிங் வந்து டெஃபினட்டாக இந்த வண்டியிலையும் இருக்குது. அதுவும் இந்த காரோட சைஸே வந்து குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப பெப்பியாக நீங்கள் கட் பண்ணி அப்படி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த சஸ்பென்ஷன். ஆனால் சிட்டிக்குள்ளே லோயர் ஸ்பீடில் போகும்போது டெஃபினட்டாக அந்த ஒரு இம்பேக்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு பெருசாக தெரியுதோ இல்லையோ உங்கள் கூட வர்றவங்க வந்து கொஞ்சம் அதை நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டங்கு டங்கு டங்குன்னு அந்த இம்பேக்ட் வந்து உள்ளே வர்ற ஃபீல் வந்து நீங்கள் நல்லா பண்ண முடியும். ஆனால் இந்த ஹைவேல சூப்பர் ஹேண்ட்லிங்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸப்ட் ஸ்டேரிங்கோட அந்த ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத தவிர வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது டிரைவபிலிட்டி. ஓகே, ரைட். இப்போது இந்த ஸ்டேரிங் அதுக்காக ரொம்ப வீக்காக இருக்கா ஃபீட்பேக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அப்படி சொல்ல முடியாது. ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் கொடுத்தா கூட சென்ட்ரிங் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் யூட்டர்ன் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்ட் சென்ட்ரிங் வந்து கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போது ரொம்ப ப்ரிசைஸாக இதோட ஃபீட்பேக் இருக்குது. அந்த ஃபீட்பேக்னாலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த ஒரு லைன்லலாம் வந்து நமக்கு ரியர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே அந்த ஃபீல் வந்து பண்ண முடியும். இப்போ நான் 3rd கியரில் ஒரு புல் கொடுத்துருக்கேன். 23, 24ல் இருக்குது. இன்ஃபேக்ட் செகண்டில் தான் போகணும், பட் இருந்தாலும் கொடுத்து பார்க்கலான்னா ரொம்ப இன்ஜின் இடிக்கல, ஆனால் அப்படியே அசம்பந்தமாக தான் எடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் ஓகே. ஸோ மேனேஜபிளாக வந்து சஸ்பென்ஷனுமே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து NVH வந்து ஹூடில் இருந்து நமக்கு பெருசாக வைப்ரேஷன் வந்து வரல. இன்ஃபேக்ட் வந்து அந்த 3 சிலிண்டரோட அந்த இம்பேக்ட் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாய்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹையர் ரெவில் தான் வந்து கேபின்குள்ளே ஹூடில் இருந்து அந்த சவுண்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த இன்ஜினோட சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் ட்ராக்கிங் ஷாட் எடுக்கிறதுக்காக விண்டோவை டவுன் பண்ணி பக்கத்தில் ஒரு காரில் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த வண்டியோட சவுண்டு நமக்கு நல்லா கேட்குது. ஸோ வெளியில் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ இன்சுலேஷன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வின் நாய்ஸ் பெருசாக உள்ளே வரல, ஹார்ன் சவுண்டு தவிர மிச்சப்படி குவைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கேபின். ஸோ அப்போது டெஃபினட்டாக உங்களுக்கு குஷாக்கை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த வண்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்சுலேஷனில் நல்லாவே இருக்குது. மிச்சபடி கிளச்சு நான் சொன்ன மாதிரி ஹார்டாக இருக்குது. பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் டிஸ்க் இருக்குது, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிரேக்கிங் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல காரை நிப்பாட்ட முடியும். இதுக்கு வந்து ஒரு 4 வீல் டிஸ்கோட ரெக்யர்மெண்ட் தேவைப்படுற ஃபீல் வந்து இல்லை. ஏன்னா இதில் அந்த 1.5ஓட அந்த காம்போலாம் இதில் கிடையாது. ஸோ அதனால் பெருசாக அந்த ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாததுனால உங்களுக்கு அந்த வித்து ரியரோட ட்ரம்லேயே உங்களால் ஷார்ப்பாக பிரேக்கிங் பண்ணி நிப்பாட்ட முடியுது. ஸோ நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்குது, எய்ம் பண்ண இடத்துல உங்களால் நிப்பாட்ட முடியும். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட காம்படேட்டர் ப்ராடக்ட்ஸான வென்யூவாக இருக்கலாம், சோனட்டாக இருக்கலாம், அதை விட கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மராக இருக்குது. அப்பா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கேபின்குள்ளே ஹைவேல ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இந்த கார் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு sub 4 மீட்டரில் ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்க. கேபின் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஸியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வென்யூ வந்து கொஞ்சம் ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது, சோனட் வந்து ரொம்ப லெக் ரூம் வந்து டைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வண்டி அந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுது. கேபின் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. இன்டீரியர் வந்து நல்ல ப்ரீமியமாகவே வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக ஸ்கோடாவில் பெருசாக ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் இந்த வண்டியிலையும் இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் கேமராலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் வாக் அரவுண்ட்லேயே நான் காமிச்சிருப்பேன். அதனால் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்து இந்த காருக்கு வரக்கூடாது. பட் கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, சேஃப்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அக்ராஸ் ஆல் த வேரியன்ட். மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்குது. யூஸ்வலாக ஸ்கோடாவில் நிறையா அங்கங்கே வந்து அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு வரும் கடன்னு எங்கேயாவது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டிங்கனாவே கறக்குன்னு சவுண்டு வரும். அதெல்லாமே இல்லாமல் நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூஃப்லேயுமே அன்ஈவன் ரோடில் போகும்போது கரெக்ட்னு ஒரு சவுண்டு யூஸ்வலாக குஷாக்கில் வரும். பட் இதில் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ கண்டிப்பாக இது வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லோரும் கேட்குற கொஸ்டின், இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் அதர் பிராண்டை விட இவங்க 20 to 25% வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் தான். ஐ திங்க் இப்போது ஆஃபராக வந்து அந்த 3 years மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் ஒரு 19,000 to 20,000 rupees வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டீல் கிடச்சா அது வந்து ரொம்ப நல்ல டீல் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த பேக்கேஜ் வந்து எடுத்துக்கணும். அது ஒரு 3 yearsக்கு நீங்கள் ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்பேர்ஸ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சர்வீஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஃபைனலாக மைலேஜ். அப்போது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது
இவங்க கோட் பண்ணுற மைலேஜ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. இன்ஃபேக்ட் வென்யூவாக இருக்கலாம், சோனட்டாக இருக்கலாம், பிரிஸாவாக இருக்கலாம், அதை விட மைலேஜ் வந்து அதிகமாக கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மேனுவலுக்கு ஐ திங்க் 19.2வும் ஆட்டோமேட்டிக்கு 19.07 ஆர் சம்திங் க்ளோஸ் டு த 19 வந்து உங்களுக்கு மைலேஜாக கோட் பண்ணுறாங்க. ரியல் லைஃப்பில் சிட்டிக்குள்ளே ஒரு 13 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹைவேல 16 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் வெரி காமன் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பெருசாக அதிகமாக மைலேஜ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரியல் லைஃப்பில் அதர் கார்ஸை இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது சிமிலர் மைலேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ ஓவரால் இந்த கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களோட கொஸ்டின் வந்து இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட ஆட்டோமேட்டிக்கும் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 6 ஸ்பீட் AT வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீட்பேக்கும் இதில் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் கண்டினியூஸ் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AT கியர் பாக்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த AT வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷாக்கோட அந்த DSG வந்து மிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து AT கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ATயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஈவன் அந்த கியரோட ஷிஃப்டிங் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஆகுதுன்னு சொல்லலாம். ஏதோ DSGயில் ஒரு 75% வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட பவர் டெலிவரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனுவலுக்கும் இதுக்குமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் நம்ம ட்ரைவ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிக் கார்ஸில் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் இங்கேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேனுவலில் கொஞ்சம் லோயர் பேண்டில் வீக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் லோயர் பேண்டு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு புல் கொடுக்குறேன் பாருங்கள். அப்பா, ஸோ அந்த கியரோட ஷிஃப்ட்டு தான் வந்து அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். பாரு, ஒரு த்ராட்டில் கொடுத்தோன்னா ஒரு 2 கியர் ரேஷியோ டப்புன்னு டவுன் ஆகிட்டு ஒரு புல் வந்து கொடுக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கியரை ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப குயிக்காகவே வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து பேடல் ஷிஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு புல் கொடுக்குறேன், ஓவர்டேக் பாருங்கள். செம்ம பெப்பியாக இருக்குது. ஜஸ்ட் லவ் டு டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் மஸ்ட் டு ட்ரை வந்து இந்த ATயோட காம்போ இந்த கைலாக்கில். ஸோ ஆட்டோமேட்டிக்கை விட இந்த AT வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக வேறு லெவலில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த பவர் லேக் எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த பேடல் ஷிஃப்டரு இதில் வந்து ஒரு மேனுவல் மோடும் ஒன்று இருக்குது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. போட்டுட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் பேடலில் பண்ணுறத இங்கே லீவரில் பண்ண முடியும். அப்படி பண்ணி ஓட்டும் போதுமே வந்து இப்போ பாருங்கள், லோயரில் 1 இருக்குது, 2 செம்ம புல் இருக்குதுங்க. அது எப்படி மேனுவலுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரில. இப்போ பாருங்கள், செகண்ட் கியரில் வாவ். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரு சப்-4 மீட்டரில் ஒரு SUV பார்க்குறீங்க அப்படின்னா இது மஸ்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேனுவலை விட இந்த AT ஃபார் பெட்டராக வந்து இந்த கைலாகில் இருக்குது. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஓட்டலாம். இன்ஃபேக்ட் மேனுவலோட கிளச்சு கூட கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக உங்களுக்கு இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ இந்த கைலாக்கோட ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்ஃபேக்ட் மேனுவலாக இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம், எல்லாத்தோட டிரைவபிலிட்டியும் உங்களுக்கு வந்து க்ளீனாக இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.